டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து வரும். ஆனால் எந்தெந்த லெசன் சொல்லிட்டு முக்கியமாக இது இதுன்னு சொல்ல முடியாது. போயம் ப்ரோஸ்னால் அதில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்னு சொல்லி இருக்குது சிலபஸில். பட் சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு அப்படி இல்லை. அப்படி அவங்க கேட்டாலுமே ஆனால் அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது கேரக்டர் இந்த டைலாக் யார் பேசியிருப்பாங்க, கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் மட்டும்தான் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ நான் இது ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி தான் சொல்ல போகிறேன். சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஆவ்லி. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாயல்னு ஒரு கேரக்டர் இருக்குது. பாயல்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அலறிட்டு ஆவ்லி போயிருச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாயலோட அம்மா கேட்குறாங்க. அவள் அங்கே தான் இருந்தா, கூண்டில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் பாயல் சொல்கிறான், ஆனால் அவள் இப்போ இங்கே இல்லை, தோட்டத்துக்கு அதுவும் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பாயலோட நமக்கு புரிஞ்சோடனே ரூம்குள்ளே ஓடி போய் பார்க்குறான். ஆவ்லி இருக்கிற மாதிரி எந்த அறிகுறியும் இல்லைன்னு சொல்கிறான். அந்த வீட்டில் என்னப்படா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பாயலோட ஹோம் அப்படிங்கிறது வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ்க்குமான அது ஒரு வீடு மாதிரி. முக்கியமாக அந்த கைவிடப்பட்ட அனிமல், இப்போது வீட்டில் வளர்த்த நாய் வந்துட்டு நடுவில் வெளியில் எங்கேயாச்சும் கூட்டு போகும்போது அது ஓடிடும் இல்லையா, கொஞ்சம் விட்டோடனே வீட்டுக்குள்ளேயே அது இருக்கிறது வந்துட்டு வெளியில் விட்டோடனே கொஞ்சம் ஓடிடும்ல, அந்த மாதிரி கைவிடப்பட்ட அனிமல்ஸு. அப்புறம் வந்துட்டு காயப்பட்ட பூனைகள், அப்புறம் வந்து பறவை ஏதாச்சும் முட்டை போட்டுட்டு அந்த வெளியில் இருக்கிற பறவைகள் வீட்டில் இருக்கிறது வந்து அதோட இதுக்குள்ளே போடும். வெளியில் இருக்கிற பறவைகள் வந்து பறந்துட்டு இருக்கும்போதே முட்டை போட்டோம் இல்லையா, மேலேருந்து கீழே போட்ட அந்த முட்டைகள்லேருந்து வந்த குஞ்சுகள்லாம் வந்து பேபி பேர்ட்ஸ் தானே, அதெல்லாம் என்ன பண்ணும், அது எங்கே போகும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த பாயலோட வீடு வந்து இருக்குது. அவங்க பாயலோட அம்மா வந்து இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அவங்க நிறைய கூடாக வச்சுருப்பாங்க பறவைகளுக்காகவே. பாயலோட வீடு வந்துட்டு பெரிய பண்ணையும் இல்லை, பெரிய வீடும் இல்லை. பாயலோட அம்மா மனசு வந்து பெருசு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சொந்தக்காரங்க யாராச்சும் திடீர்னு இந்த சைடு போனேன், ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, திடீர்னு வீட்டுக்கு வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்தால் அவங்க எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே வந்து பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஷெஃபாலி டேடின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து ஒன் டே அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி கொண்டு வராங்க. அந்த அட்டைப்பெட்டியை வந்து அவங்க அம்மா ஓப்பன் பண்ண உடனே அங்கே வந்து குட்டி ஆவ்லெட் இருக்குது. ஆவ்லெட் மீன்ஸ் ஆந்த குஞ்சு தான் ஆவ்லெட்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்டைப்பெட்டிக்குள்ளே ஒரு கார்னரில் ஆவ்லெட் வந்து இருக்குது. குட்டி பால் மாதிரி ப்ரௌன் அண்ட் கிரே கலரில் இருக்குது. பாயலோட அம்மா அதை மெதுவாக எடுத்து அதோட மடியில் வச்சுக்கிறாங்க. வச்ச உடனே அது எப்படி நாயை எப்படி கொஞ்சுவாங்களோ அந்த மாதிரி அதை பார்த்து கொஞ்சுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஆந்தையெல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பாயலோட அம்மா வந்துட்டு அதை ரிலாக்ஸாக என்ன பண்ணுறாங்க, அந்த நிறையா பேபி பேர்ட்ஸ்க்காக கூண்டு வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கூண்டுக்குள்ளே போய் ஆந்தை குஞ்சம் வச்சோடனே ஆந்தை குஞ்சம் அதுவாகவே போய் அந்த கூண்டுக்குள்ளே ராடு மாதிரி இருக்கும்ல, அதுவாகவே ஏறி போய் ராடு மேலே உட்காந்துருச்சு. அவளை எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பாயல் கேட்குறா, எக்ஸைட்டிங்காக கேட்குறா. நீயே ஒரு பேர் வைன்னு அவங்க அம்மா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. ஆவ்லி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாயல் கேட்டோடனே, ஓ ஆவ்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. வந்தோடனே அந்த நேமையும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆந்தைக்கு வந்துட்டு எப்படி ஊட்டி விடுறது அவங்களுக்கு தெரியல. ஆந்தை வந்து இதுவரை வளர்த்தது இல்லையா, அதனால் ஆந்தை வந்து எப்படி சாப்பிடும், எப்படி ஊட்டி விடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஆவ்ல்ஸ் அப்படிங்கிறது வந்து வேட்டையிற மாதிரி, அது வந்து எலி, பாம்பு, தவளை இதுகளை தான் சாப்பிடும். ஆனால் பாயலோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வெஜிடேரியன். அவங்க வீட்டு நாய் கூட வெஜிடேரியன் தான். பாயலோட அம்மா வந்து டோட்டலாகவே வந்துட்டு நான் வெஜிடேரியன் வெறுக்கிறவங்க. ஆனால் இப்போ வந்து ஆவ்லி வந்துருக்கு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு நான்வெஜ் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நான்வெஜ் வந்து ஃபஸ்ட்டு டே வாங்க போகிறாங்க இல்லையா, அதனால் அந்த டே வந்து ரொம்ப மெமரபிளாக இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் பாயலோட ஃப்ரெண்டுகிட்ட வந்து அந்த கறிக்கடைக்காரங்க நம்பரை வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுற 1/2 kg வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கறியை. அந்த கறியை வந்துட்டு அந்த ஆந்தை முன்னாடி வைக்கிறான். வச்சோடனே ஆவ்லி வந்து அப்போ தானே பிறந்திருக்கு, அது ஜஸ்ட் ஒரு பேபி தான். ஸோ அதனால் சாப்பிட முடியாது, அதுவாகவே எடுத்து சாப்பிடாது. இப்போ அதோட ஆந்தையோட அம்மா இருந்திருந்தால் அது வந்து நல்லா சாஃப்டாக்கி அந்த இறைச்சியை சாஃப்டாக்கி அவங்க ஆந்தையோட தொண்டைக்குள்ளே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பாயலோட அம்மா வந்துட்டு இப்போ நான் தான் அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்துட்டு ரைட் ஹேண்டை வச்சு அந்த கறி எடுத்து நல்லா நசுக்கி சாஃப்டாக்கி அவளோட லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ஆவலியோட பீக் இருக்கு இல்லையா, அழகுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆவலியோட அந்த பீக்கை ஓப்பன் பண்ணி அவளே வந்து உள்ளே விட்டுறான். விட்டோடனே அந்த உள்ள வாய்க்குள்ளே கொடுத்தோடனே ஒரு செகண்ட்லேயே ஆவலி வந்துட்டு அந்த கூண்டுக்குள்ளே இருக்க தரையில் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அது எப்படின்னா பின்னாடி கூட விழுந்திருக்கு, அது காற்றுல பறந்து போய் விழுந்த மாதிரி பின்னாடி இருந்து விழுந்திருக்கு. அப்புறம் மாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயல் அழுறா, நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாயலோட அம்மாவை சொல்கிறா. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாயலும் அவங்க அம்மாவும் 2 பேரும் அழுது முடிச்சுட்டு நல்லா கட்டி தழுவிட்டு
தைரியத்தை வரவழைச்சிட்டு அடக்கம் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. பேசினதும் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஆவுளி வந்துட்டு அதோட ஒரு கண்ணை மட்டும் திறக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணையும் திறக்குது. அப்புறம் அதோட காலில் எந்திரிச்சு நின்று மறுபடியும் அந்த ராடில் ஏறி போய் உட்காந்துருச்சு. அப்புறம் தான் பாயலுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அதோட டேஞ்சர்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக டெட்டான மாதிரி நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாயலுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஆவுளியோட ஃபஸ்ட்டு டே வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் ஆவுளியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்குமா. அதுதான் வந்து பாயலோட அம்மாவோட வேலையாகவே இருந்திருக்கு. ஆனால் ஆவுளி வந்துட்டு அப்புறம் போக போக அந்த ஆந்தைக்கு வந்து புரிஞ்சிடுச்சு, இப்படி பண்ணால் நமக்கு சாப்பாடு வைக்க தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அதோடய வாயை வந்து ஓப்பன் பண்ணிடும். நம்மளாம் கையை வச்சு ஓப்பன் பண்ணி வைக்காமல் அதுவாகவே அந்த ஒரு பீக்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து அப்புறம் போக போக என்ன ஆகுது, எதுக்கு எடுத்தாலுமே வந்துட்டு சாப்பாடு வைக்க தான் வராங்க அப்படின்னு நினச்சிட்டு இப்போது பிளேட்டில் தண்ணி வைக்கிறதுக்கு இல்லை பிளேட் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்தாலுமே சாப்பாடு கொடுக்க தான் வருதுன்னு நினச்சிட்டு அது வந்து அந்த கையிலலாம் கடிச்சு விட்டுருமா. அதனால் பாயலோட அம்மா கையிலலாம் அந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் ஆகிடும். பாயல் வந்துட்டு ஆவுளியை பற்றி நிறையா அவனோட ஹேபிட்ஸ் பற்றி அது சாப்பிட்றத பற்றி எல்லா பற்றியுமே வந்து ரீட் பண்ணிவிட்டு அது வந்து கிரே ப்ரௌன் கோட்டிங்கில் இருக்குது. அப்புறம் அது வந்து ஒயிட் கலரில் ஸ்பாட்டாக இருக்குது, பேல் ஃபேஸ் இருக்குது, எல்லோ கலரில் ஐஸ் இருக்குது, அடுத்து ஒயிட் கலரில் நெக் பேண்ட் இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு ரிப்பன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாயல் டிசைட் பண்ணி பார்க்குறா. அப்புறம் வந்துட்டு ஆவுளியை பார்க்குறதே பாயல் வந்து ஒரு வேலை மாதிரி பார்க்குறா. அப்புறம் வந்துட்டு அதை பாயல் வந்துட்டு ஒரு வேலை மாதிரியே ஆவுளியை பார்த்துக்கிறது வந்து ஒரு வேலை மாதிரியே பார்க்குறா. அப்புறம் ஆவுளியோட கூடை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து ஆவுளிக்கான எல்லா வேலையுமே பண்ணுறா. அப்புறம் ஆவுளி வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமும் கூட பாயல் வந்துட்டு அது வந்து தனியாக சாப்பிட விடாமல் அதோட கையில் கொடுத்தே வந்துட்டு சாப்பிட வச்சிடுறா. ஏன்னா அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வச்சிடுறா. அந்த டே டைமில் ஆந்தை வந்து என்ன பண்ணும், டே டைமில் தான் கண்ணை மூடி இருக்கும், நைட் டைமில் தான் கண்ணை வந்து திறந்துருக்கும் இல்லையா. அதனால் டே டைமில் வந்து பாயல் வந்துட்டு கூண்டை மூடியும், நைட் டைமில் வந்து அது ஆக்டிவாக இருக்குங்கிறனால கூண்டை திறந்துமே வந்து வச்சுட்டு போகிறா. அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆவுளி வந்து இப்போ பெருசானவுடனே அதை பறக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்போது வந்து அவள் எப்படி பறக்கணும்னு சொல்லி கற்றுக்கணும் இல்லையா, அப்போ நான் தானே பெருசானது பறக்க விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவுளிக்கு வந்து ஒரு க்ளோஸாக இருக்கிற ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. நிறைய டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் ஆவுளியோட கூடு வந்துட்டு லைப்ரரியில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. லைப்ரரி ரூமை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியிலேயே வந்து அதோட கூண்டும் வச்சுட்டு அந்த லைப்ரரி ரூம் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டோர்ஸோடு இருக்குமா. ஒரு டோர் வழியாக வந்து அவங்க வீட்டுக்கு போகிற ரூட் இருக்கும், இன்னொரு டோர் வழியாக வந்து அவங்க வீட்டு தோட்டத்துக்கு போகிற வழி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது ரொம்ப பாயலுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய புக் ஷெல்ஃப் வந்து ஹைட்டில் வந்து புக் ஷெல்ஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது. அப்புறம் அதில் லிட்டில் நிக்நாக்ஸ் இருக்குன்னா குட்டி குட்டி பொம்மைகள் இருக்குது. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு பிடிச்ச நல்ல அழகான திங்ஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நல்லா பானையால் செஞ்ச பியூட்டிஃபுல் திங்ஸ், அப்புறம் பொம்மைகள், இதெல்லாம் வந்துட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் ஏதாச்சும் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்களாம். அப்புறம் மரத்தால் அப்புறம் களிமண்ணால் செஞ்ச அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு எந்த சைடு போனாலுமே எங்கே பார்த்தாலுமே போய் வாங்கிட்டு பாயலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒன்ஸ் அது வந்து லைப்ரரியில் மூவ் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் வந்து அவங்களுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் போட்டுறாங்க. 2 டோர்ஸுமே ஓப்பனே பண்ணக்கூடாது. அதாவது கார்டன் டோரும் அந்த வீட்டுக்கு போகிற ரூட்டு டோர் சொன்னேன்ல, அந்த 2 டோருமே லைப்ரரியில் இருக்கிற 2 டோருமே ஓப்பன் பண்ணக்கூடாது, டேலையும் ஓப்பன் பண்ணக்கூடாது, நைட்லேயும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. எவ்ரி நைட் பாயல் வந்துட்டு அந்த கூண்டு கதவை வந்து திறந்துடுவா இல்லையா, திறந்துட்டு அது வந்து ஒரு பிளேட் மாதிரி அந்த பிளேட் வச்சு அதில் தான் சாப்பாடு வச்சுருப்பாள். அப்புறம் வந்து பாயல் வந்துட்டு அந்த கூண்டு கதவை வந்து டெய்லி மார்னிங் அவள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு ஹலோ சொல்லிட்டு தான் அவள் ஸ்கூலுக்கே போவாள் பாயல். ஆனால் அப்போவுமே வந்து அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்கான். ஆனால் அவள் அது பறக்குதுன்னு சொல்லி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி அப்படின்னா, அது சாப்பிட்ட கறி துண்டுகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போது சில பேர்ட்ஸ்லாம் அது பண்ணும்ல, அது வந்து வாயில் எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல உட்காந்து அதை போட்டுட்டு அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதோட இடத்துக்கு போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆந்தை போயிருக்கு. ஸோ மற்ற பிளேஸ்லலாம் அந்த கறி துண்டு இருக்கிறது பார்த்துட்டு அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிறா.
அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பாயல் வந்துட்டு டே டைம்லேயும் வந்து மூடுறதை நிப்பாட்டிடுறா அந்த கூண்டு கதவை. அதுக்கப்புறம் பீப்புள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அந்த லைப்ரரி ரூமில் வந்து மக்கள் வந்துட்டு அப்பப்போ வந்து லைப்ரரி வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போலாம் வந்து ஆவலி வந்துட்டு தூங்கிட்டு தான் இருக்குது. பாயல் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு திங்கே வந்து அவள் லைப்ரரிக்குள்ளே தான் போய் பார்ப்பா. யூஸ்வலாக அது வந்து எப்பயுமே வந்து ஆவலி வந்து டே டைமில் தூங்கிட்டு தானே இருக்குது. அந்த ஒரு நாள் பார்த்தா அந்த கூண்டில் வந்து ஆந்தே காணும். ஆவலி வந்து இருக்கிற மாதிரி தடையும் கூட இல்லை. ஆனால் அந்த அந்த கார்டன் டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. மாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயல் அலறா. யார் வந்து கார்டன் டோரை ஓப்பன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இப்போ நம்ம எப்படி வந்து ஆவலியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாயல் சொல்கிறா. அவங்க அம்மா இருந்துட்டு டோன்ட் பேனிக், பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ அதனால் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கார்டன் டோரை ஓப்பன் பண்ணி எல்லா கார்னர் ஆஃப் ரூமில் இருக்கிற எல்லா மூலையிலையும் வந்து தேடுறாங்க. டோருக்கு பின்னாடி, அந்த புக் செல்ஃபுக்கு மேலே, எல்லா சைடுமே வந்துட்டு பார்க்குறாங்க. அங்கே ஆவலியை காணும். அப்புறம் வந்து பாயலோட கண்ணத்துலலாம் கண்ணீர் வடியுது. அப்புறம் அவங்க வந்து ஆவலியை வந்து பறக்க விடணும்னு தான் நினச்சாங்க. ஆனால் இது ரொம்ப வந்து சின்னது, இப்போவே அது பறந்துருச்சு, அது எப்படி சாப்பிடும், பருந்து இல்லை ஏதாச்சும் பார்த்துச்சு அப்படின்னா அதை கொன்றுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா பாயல். ஃபைனலாக அம்மா சொல்கிறாங்க, ஓகே இப்போ வந்துட்டு ஆவலி போயிடுச்சு, நம்ம வந்து டோரை வந்து ஓப்பனாக வச்சுருவோம், ரூம் டோரை வந்து ஓப்பனாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணீரை தொடச்சிட்டு பாயல் வந்து எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அப்புறம் சீக்கிரட்டாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓப்பனில் இருந்தால் சில பறவைகள் வந்து அதுவாகவே அது எங்கே இருந்ததோ மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாச்சும் வெளியில் போயிருந்தாலுமே அதுவே வந்து தேடி வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்புறம் வந்துட்டு மத்தியானம் வந்து கிச்சனில் வேலை இருக்குன்னா அந்த வேலைக்காக மாம் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ரூம்லேருந்து வெளில போகிறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து 2 மணி நேரம் கழித்து வந்தோடனே வந்து பார்க்குறாங்க, பாயல் வந்து உட்காந்துருக்கா. அப்புறம் வந்து அந்த ஆவலி அந்த ஆந்த இருந்த கூண்டையே வந்துட்டு துக்கமாக பார்த்துட்ருக்கா. அப்புறம் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன புக் எடுத்து படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லைப்ரரியில் தானே இருக்காங்க, ஸோ நீங்கள் புக் எடுத்து ரீட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அதாவது பாயலுக்கு வந்துட்டு சேடாக இருந்தால் அவள் எப்பயுமே புக் ரீட் பண்ணுவாள், அதுதான் அவளுக்கு சேரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து புக் எடுத்து ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி பாயல் சொல்லிவிட்டு அவள் புக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களால வந்து ரீட் பண்ணலை, புக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க ஒரு க்யூரியோ நோட்டீஸ் பண்ணுறாங்க. க்யூரியோவும் ஒரு குட்டி பொம்மை மாதிரி தான், நிக்நாக்குன்னு சொல்லிட்டு பொம்மைன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, க்யூரியோவும் அதே மீனிங் தான். ஒரு ஷெல்ஃபில் வந்து க்யூரியோ பார்க்குறாங்க. அது வந்து அவங்க நான் இதுவரை அதை பார்த்தது இல்லையே அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆந்த பொம்மை மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆந்தையை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பொம்மை நினச்சிட்டு எடுத்த உடனே அந்த க்யூரியோ வந்து ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணுது. இது வந்து ஆவலி அப்படின்னு சொல்லிட்டு ஆவலியை தான் வந்து க்யூரியோ நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாயல் வந்து கூப்பிட்றா. அப்புறம் மறுபடியும் அவங்க அம்மா வராங்க. வந்ததும் வந்துட்டு அதை வந்து அந்த ஆந்தையை திட்டுறாங்க. மறுபடியும் இந்த மாதிரி பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கூண்டில் வச்சபடியே அதை திட்டுறாங்க. திட்டினதும் பாயல் வந்துட்டு ப்ராமிஸ்லாம் வாங்குறேன், இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை எழுதினவர் வந்துட்டு விஜயா கோஸ்.